பிரைஸ் தி லார்ட். என்ன வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவெல்லாம் நல்லா கவனிச்சிட்டிங்களா? சாப்பாடு கொடுத்துட்டீங்களா? கடமையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? யாத்ராகமம் 20:12 ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இது 10 கற்பனையில ஒரு கற்பனையா ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நீ கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு கட்டளை. இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் ரொம்ப அவசியமானது. அதுல ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மிக மிக அவசியமானது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் அளவில்லாம நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு மிக அவசியமானது. ஆதியாகமம் 49 யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் 12 பேரை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதத்தை சொல்லுகிறாரோ அதெல்லாம் அப்படியே நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். கோபத்துல ஒரு சில காரியங்களை சொல்லும் பொழுது அதுவும் அப்படியே நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். பெற்றோர்களை சந்தோஷப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. பிரியமானவர்களே, அவங்க நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி எத்தனையோ தியாகங்களை, எத்தனையோ அர்ப்பணிப்பை, எத்தனையோ கஷ்டங்களை நமக்காக சகிச்சிருப்பாங்க. எவ்வளவோ வேதனைகளின் மத்தியில நம்மளெல்லாம் வளர்த்து ஆளாக்கி விட்டுருப்பாங்க. அப்போல்லாம் அவங்க சொல்றத நம்ம கேட்டோம், அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம், கனப்படுத்தினோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அவர்களுடைய பலனெல்லாம் குறைந்து ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில குன்றி கூனி போகும் பொழுது அவங்கள ஓரமா ஒதுக்கி வச்சிடறாங்க. பாருங்க, அவங்க பக்கத்துல கூட போறது கிடையாது. அவங்க ஏதாவது ஒரு சின்ன ஆலோசனை சொல்லும் போது கூட உனக்கு ஒன்றும் தெரியாது, போய் ஓரமா உட்கார. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமே நீ பிரயோஜனமே இல்லை, உன்னுடைய காரியமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்கள ஒதுக்குறது தான் அதனுடைய அர்த்தம். நீதிமொழிகள் 1:8 உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பெற்றோர்கள் கொடுக்குற ஆலோசனை, அவங்க எத்தனையோ அனுபவத்துல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க கொடுக்குற ஆலோசனைய நம்ம கேட்டு நடக்கும் பொழுது நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும், உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாம ஆசீர்வதிப்பார். ஆமென்.